உங்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. ஆமாம், நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடை காமிக்கேன். இன்னைக்கு சுட சுட இட்லி எல்லாம் இருக்குது. நான் சாப்பிடமுன்னே தக்காளி சட்னி பிள்ளைங்க கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் வத்தல் சட்னி, அப்புறம் பொரியல், இன்னைக்கு சோறு, இன்னைக்கு வெள்ளைக்குழம்பு. ஆமாம், இன்றைக்கி வெள்ளைக்குழம்பு வச்சு கொண்டாடியாச்சு. நான் இன்றைக்கி என்ன ஒரு கருத்து சொல்ல வந்திருக்கேன்னா, சாப்பாடை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். பார்த்துக்கிடுங்க. சாப்பாடு வந்து நமக்கு காலையிலே வயிறு பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடி டயத்துக்கு நம்ம சாப்பிட்டு போகணும்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. பசி வந்து தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். என்னென்னா, நார்மலாக நம்ம உடம்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிடணும். சும்மா 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 ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எடுத்தோம்னா தேவையில்லாமல் வெயிட் வரும். நார்மல் வெயிட் என்னென்னா 50 கிலோ, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நான் 65 கிலோ வரைக்கும் இருந்தேன். 15 கிலோ குறைச்சிட்டேன். இப்போ நல்லா இருக்குது உடம்பு.